பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலக வேண்டாம் என்று சாலமோன் ஞானி சொல்கிற வார்த்தை இங்கே நான் பார்க்கிறோம். கிருபை உன்னை விட்டு விலகாதபடிக்கு, சத்தியம் உன்னை விட்டு விலகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இரு, நீ ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லி இங்கே ஞானியாகிய சாலமோன் சொல்கிறார். கிருபை சத்தியமும் இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ளும். கிருபையும் சத்தியமும் பிரிக்க முடியாது. ஒரு தண்டவாளத்துக்கு எப்படி 2 பாதைகள் இருக்கிறதோ, அந்த 2 தண்டவாளத்திலையும் சேர்த்து தான் அது ரயில் பாதையாக மாறும். ரயில் பாதையில் ஒரு தண்டவாளத்தை வைத்து ஓட முடியாது. ஆகவே ரெண்டும் மிக முக்கியம். அந்த 2 தண்டவாளமும் இருந்தால் தான், இணை பிரியாமல் சென்றால்தான் அது சரியான இடத்திற்கு போய் சென்றடைய முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம், தேவனுடைய விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் கிருபையையும் சத்தியத்தையும் மிக ஜாக்கிரதையாக கைக்கொள்ள வேண்டும். கிருபையும் சத்தியமும் விட்டு விலகக்கூடாது. கிருபைக்கு அதிகமான காரியத்தையும் அதிகமான நேரத்தையும் கொடுத்துவிட்டு சத்தியத்துக்கு நேரத்தை குறைவாக கொடுப்பது அல்ல. தண்டவாளம் போல் ரெண்டும் பேரலாக, ரெண்டும் ஈக்குவலாக அது இருந்தால் தான் அந்த வாழ்க்கை என்கிற ஓட்டம் சரியாக ஓடி முடிக்க முடியும் என்று பார்க்கிறோம். கிருபை என்பது தகுதியில்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு, கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே தான் கிரேஸ் அண்ட் ட்ரூத். கிரேஸ் அப்படின்றது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது அந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு கிருபையாக அல்லது தகுதிக்கு மேற்பட்டு கொடுக்கறது தான் கிருபை, இரக்கம், ஈவு, தயவு என்று சொல்ல முடியும். அது நமக்கானது அல்ல, ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது எனக்கானது அல்ல, ஆனால் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அது எனக்கான சுதந்திரம் அல்ல, ஆனால் எனக்கு கொடுக்கப்படுகிறது. என்னுடைய உழைப்பு அங்கே இல்லை, ஆனால் எனக்கு வெகுமதி வருகிறது. எனக்கு அது கொடுக்கணும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை, ஆனால் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் கிருபை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த ஈவாகிய ரட்சிப்பு, ஈவாக தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு மிகவும் பெரியது. இன்றைக்கி கிரேஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கிரேஸ் மட்டுமே பேசுகிற மக்களை பார்க்கிறோம். கிரேஸ், கிருபை என்பது நல்லது தான், ஆனால் கிருபை மட்டுமே முக்கியம் என்று அல்ல, அதோடு கூட சேர்ந்து சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. சத்தியம் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். சத்தியம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். வேதத்தில் அநேக கட்டளைகள், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும் என்று சொல்லி உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசங்கள் புதிய ஏற்பாட்டில் பவுல் அநேக நிருபங்களை உபதேசத்தை எழுதுகிறார். ஒரு ஆண் எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஆண் எப்படி முடி வளர்த்துருக்கணும், பெண் எப்படி முடி வளர்த்துருக்கணும், சபையில் ஆண்கள் என்ன பண்ணணும், பெண்கள் என்ன பண்ணணும், ஊழியத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கு உண்டான வேலை என்ன என்பது குறித்து மிக அழகாக சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கி அதை அநேகர் விட்டுவிட்டு வெறும் கிருபை மாத்திரமே பேசி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது கிருபையும் சத்தியமும். சத்தியம் என்பது நம்மை அது சரிப்படுத்துவது. சத்தியம் என்பது நம்மை செவ்வையாக்குவது. சத்தியம் என்பது நம்மை சீர்படுத்துவதாக இருக்கிறது. சத்தியம்தான் நமக்கு சரியான பாதை காட்டுகிறதாக இருக்கும். ஆகவே சத்தியம் நமக்கு மிக முக்கியம். சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை பாதையாக்கும், செவ்வையாக்கும், சரியாக்கும். ஆகவே கிருபை வைத்து கொண்டே வாழ்க்கையை ஓட்டி முடித்துவிட முடியாது. நமக்கு சத்தியமாகிய அவருடைய வார்த்தை வேண்டும். வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் பண்ணுவாங்க, எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, கேட்குறதெல்லாம் செய்வாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது ஒரு பக்கமாக தான் போயிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் பிள்ளையை சரிப்படுத்த முடியாது. பிள்ளையை சரிப்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது மோசமான நிலைக்கு போய் சென்றடையும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரம்பை கையாள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரம்பு என்பது சரிப்படுத்துவது. இன்றைக்கி வேதவசனம் நம்மை சரிப்படுத்துகிறது. வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. வேதவசனம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. ஆக வேதவசனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் இரண்டும் சரியாக, இரண்டும் ஈக்குவலாக, கிருபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு தான் இயேசு என்ற கிருபை, இயேசு என்ற இரக்கம், இயேசு என்ற பாவ மன்னிப்பு. அவர் தான் நமக்கு கிருபையாக வந்தார். அதே நேரத்தில் தேவன் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியம், அதுவும் மிக முக்கியம். ஆகவே இரண்டுமே மிக முக்கியம்தான். ஆகவே கிருபை வந்துட்டதுனால சத்தியத்துக்கு
வல்லமை குறைஞ்சிடல, அல்லது சத்தியம் இருப்பதனால கிருபைக்கு வல்லமை குறைஞ்சி விடவில்லை. இரண்டும் சரியாக, இரண்டும் ஈக்குவலாக நம்ம வாழ்க்கையில் இருக்க நாம் காத்துக்கொள்ளணும். கற்று நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தபிதா, நாளுக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கிருபையையும் சத்தியத்தையும் மிக சரியாக நாங்கள் கடைபிடிக்க ஆண்டவர்களுக்கு கருவை செய்வீராக. உங்களுடைய கரத்தில் தாழ்த்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ்.